படங்கள்ல நடிக்கிறதுக்கும் சீரியல்ல நடிக்கிறதுக்கும் ரொம்பவே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. படங்கள்ல ஷூட்டிங் கொஞ்ச நாள் இல்லனா கொஞ்சம் மாசத்துல முடிஞ்சிடும். ஆனா சீரியல்கள்ல ஷூட்டிங் ரொம்ப நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சீரியல்ல நடிக்கும் போது சில நடிகைகள் பிரெக்னென்ட் ஆவாங்க. அதனால அவங்களுக்கு பதிலா வேற ஒரு நடிகை அந்த சீரியல்ல நடிப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில நடிகைகள் பிரெக்னென்டாவே இருந்தாலுமே தனக்கான கேரக்டர்ல நடிச்சு கொடுத்துருவாங்க. அவங்க யார் யாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1 காயத்ரி யுவராஜ். சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் காயத்ரி. காயத்ரி ஆக்டர் அப்புறம் டான்சரான யுவராஜை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. காயத்ரி சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பிரெக்னென்ட் ஆனாங்க. ஆனாலுமே சீரியல்கள்ல நடிச்சாங்க. நம்பர் 2 ஆலியா மானசா. இவங்கள ஆலியான்னு சொல்றதை விட செம்பான்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு இவங்க யாருன்னே தெரிய வரும். சீரியல்ல இவங்க கூட ஜோடியா நடிச்ச கார்த்திகையே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஆலியா. இவங்களும் பிரெக்னன்ட் டைம்ல கூட சீரியல்ல நடிச்சிருக்காங்க. நம்பர் 3 பரீனா ஆசாத். பாரதி கண்ணம்மா சீரியல்ல பயங்கரமான வில்லி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க பரீனா. இவங்கள வெண்பான்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே சீரியல்ல நடிச்சாங்க. நம்பர் 4 நந்திதா ஜெனிஃபர். பாக்கியலட்சுமி சீரியல்ல முதல்ல ராதியா கேரக்டர்ல நடிச்சவங்க தான் நந்திதா ஜெனிஃபர். இவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது அம்மன் அப்புறம் பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சாங்க. நம்பர் 5 ஹேமா ராஜ்குமார். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நடிச்சவங்க தான் ஹேமா ராஜ்குமார். இவங்க அந்த டைம்ல பிரெக்னெண்டா இருந்த போது ஷூட்டிங்லயே வளையாப்பு நடத்தி கதையை கொண்டு போயிருப்பாங்க.